நம்ம விஜயனை வந்து ரோட் ஷோ போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி வந்து ரோட் ஷோ நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருந்தாங்க, வாரம் வாரம் வந்து அண்ணன் எங்கெங்க போறாங்கன்ட்டு. நான் வந்து வீக்லி ரொம்ப வெயிட் பண்ணி ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். சனிக்கிழமை ஆனாலே வந்து விஜய் அண்ணனை பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சனிக்கிழமைக்காண்டியே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு விஜய் அண்ணன் படத்துக்கு எப்படி வெயிட் பண்றோமோ அது மாதிரி சாட்டர்டேக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரோட் ஷோ வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து புதுச்சேரியில வந்து ரோட் ஷோ வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ரோட் ஷோ நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அவங்க பர்மிஷன் கொடுக்கல. உடனே புதுச்சேரியில உள்ள சிஎம் பார்த்து நேரில் வந்து புஷி ஆனந்த் அண்ணன் வந்து போய் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பர்மிஷன் வேணும், ரோட் ஷோ கொடுங்க அப்படின்ட்டு. அவங்களும் வந்து மறுத்திருக்காங்க, இந்த மாதிரி ரோட் ஷோ கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. ஒரு 1.5 கிலோமீட்டராவது ரோட் ஷோ கொடுங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்படியும் வந்து அவங்க ரோட் ஷோ வந்து கொடுக்க பர்மிஷன் கொடுக்கல. சரி, அப்பனா வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியாவது ஒரு பர்மிஷன் கொடுங்க, கண்டிப்பா புதுச்சேரியில வந்து அண்ணன் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கும்போது சரி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதனால டிசம்பர் 9ன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 9 வந்து உங்களுக்கு அந்த டேட்ல வந்து உங்களுக்கு வந்து பொதுக்கூட்டம் வந்து புதுச்சேரியில் நடக்குது. கண்டிப்பா எல்லாருமே நீங்க விஜயனை வந்து நீங்க நேரில் அங்க போய் பார்க்கலாம். அங்க கூட்டம் வந்து ஓவரா கூடக்கூடாதுன்ட்டு நிறைய சேஃப்டி பர்பஸ் இருக்கு. இருந்தாலும் நீங்க யூடியூப்ல பாருங்க, வெளியூர்ல இருந்து சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே யூடியூப்ல பாருங்க, இல்லாட்டி நியூஸ்ல பாருங்க, சரிங்களா. புதுச்சேரியில வந்து பொதுக்கூட்டம் நடக்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அது டிசம்பர் 9ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட் இப்போதைக்கு அந்த டேட் தான் சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு 2 நாள் 3 நாள் தான் இருக்கு. ஆனா அதுக்கான வேலைலாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க புதுச்சேரியில அந்த பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு மைதானத்தை வந்து கேட்டிருக்காங்க. அந்த மைதானத்தை எல்லாமே கிளீன் பண்ணி கரெக்டா ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க.